வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த நம்மளுடைய ப்ராடக்ட் டெஸ்டிமனி ஷேரிங் VR4 வி புரோட்டீன் இதெல்லாமே சாப்பிட்டு நம்மளுடைய விசிடி எடுத்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் பல பேருடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எப்பவும் ஷேர் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கும் சில நண்பர்கள் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு அவங்களுடைய ரிசல்ட் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. சிவமாதன் சார் மட்டும் எக்ஸ்பெக்டிங். சார் உள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. நான் உங்களையும் கோஹோஸ்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமில் நம்ம வந்து அடுத்ததாக நம்ம ஷேரிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் செல்வராஜ். அவர் சென்னை சேர்ந்தவர். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த VR4 எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். உங்கள் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. கேமராவை நேரம் பிடிங்க சார். ஒரு லெவலில் லைட்டு பின்னால் இருக்கு போல. இந்த லைட்டு திரும்பி ஃபேஸ் மேலே அடிச்சேன்னா எல்லாத்துக்கும் ஃபேஸ் நல்லா தெரியும். லைட்டு பின்னால் இருக்கு சார். லைட்டை நோக்கி உங்கள் ஃபேஸை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெளிச்சத்தோட ஃபேஸ் தெரியும். ஓகே. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். திரும்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குது சார். மொபைல்ல தானே கேட்குது. கொஞ்சம் வால்யூம் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சார். ஓகே சார். ஸோ நீங்கள் எந்த ஹெல்த் இஷ்யூ எந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத முதல்ல உங்களுடைய பிரச்சனை. சரி சார். நான் வந்து பாத்தீங்க, எனக்கு சுகர் பிரச்சனைக்காக நான் இந்த ப்ராடக்ட் எடுத்தேன் சார். சரிங்க. 2024 ஜூலை மாசம் நான் இந்த VR4 கேள்விப்பட்டு VR4 எடுத்தேன். சுகர் எவ்வளோ இருந்தது உங்களுக்கு முதல்ல? என்ன சார்? சுகர் பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ இருந்தது? எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்தது சார். எவ்வளோ வருஷமா? அது எனக்கு வந்து 2001 இருந்து இருக்குது. இடையிடையே நான் அலோபதி மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். இடையில ஆயுர்வேதிக் மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா எனக்கு சரியா குணமாகல. ஒரு கட்டத்துல வந்து எனக்கு சுகர் வந்து அதிகமாயிட்டு கால் புண்ணாயிடுச்சு சார். அந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து வேர்ல்டனுக்குள்ள வந்து புண்ணுன்னா எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய காயமாக? அதாவது பாதத்துல ம் என்னுடைய ரைட் ஹேண்ட்ல பாதத்துல கடைசி விரலுக்கும் அதுக்கு அடுத்த விரலுக்கும் இடையில கேப் இருக்கு பாருங்க, சந்தை. அதுக்குள்ள ஒரு விரல் போற அளவுக்கு ஓட்டை வந்துருச்சு எனக்கு ஃபுல்லா. ஆனா அலோபதியில வந்து நிறைய 2-3 டாக்டரை பார்த்து 2 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி 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 அந்த விரல ரொம்ப டேமேஜ் ஆயிப்போச்சு. ஆயிட்டு ஃபைனலா வந்து விரல் எடுக்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்தது அது. அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் வந்து இந்த சொன்னாங்க, இந்த மாதிரி விரல் அந்த மாதிரி இருந்த போது உங்களால எப்படி நடக்கிறது? ஷூ நடக்கவே முடியல சார். நடக்க முடியாம எங்க டாக்டரை கூட்டிட்டு நம்ம வேர்ல்டன் ஆபீஸுக்கு வந்தேன். நடக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. அதிகமாயிட்டு தட்டு கட்டிட்டு இந்த பிளட் சீழ் எல்லாம் ஊத்திட்டு இருந்தது. அப்படியே அந்த அளவுக்கு விரல் வெட்டக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்பதான் குணாலம் சார் இருந்தாரு அங்க உள்ள. சரி சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நினைச்சிட்டு வந்தேன் நானு. அங்க பார்த்தா நம்ம VR4 ஆபீஸ் ஹெட் ஆபீஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு பெருசா ஒன்றும் நம்பிக்கை இல்லை ஸ்டார்டிங்ல. இந்த மாதிரி சாப்பிடணும் செய்யணும், இது என்ன இவ்வளவு பார்த்துட்டோம், டாக்டரும் பார்த்துட்டோம், சரியாகலையே அப்படின்ற ஒரு இருந்தாலும் சரி ஒரு வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். டேப்லெட்டு காலையில 3, ஈவினிங் 3, இடையில வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஒரு 2 டேப்லெட் அதுல போட்டுவேன். கிட்டத்தட்ட ஒரு விரல் அளவுக்கு போகும் சார். போட்டு விட்டீங்க? ஆமா ஆமா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதுல போட சொல்லுவேன். அப்போ டாக்டர் நர்ஸுங்க பண்ணா சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் போடுறீங்க, இன்னும் அதிகமாயிட போகுதுங்க. இல்ல நீங்க போடுங்க, உங்க மருந்து போடாங்க, இதை போடுங்கன்னு சொல்லி தைரியமா. அப்பதான் எனக்கு வந்து நிறைய அந்த கால்நகரம் தண்ணி எல்லாம் அதிகமாச்சு. அதிகமா வந்து வெளியே வந்துடுச்சு. அந்த விஷ தண்ணி எல்லாம் வெளியே வந்த பிறகு எனக்கு வலியும் குறைஞ்சது. படிப்படியா எனக்கு டெவலப் ஆச்சு.
சோ ஆறதுக்கு. காலு புண்ணு, அது தண்ணி வெளியில வந்தது, அது இது ஆனப்போ கூட நீங்க பயப்படல. பயப்படல. பயப்படாததுக்கு காரணம் குணாளன் சார் கிட்ட நான் கேட்டேன். அவர் என்ன ஆ, சொல்றாரு, உங்களுக்கு டவுட் எதுனா உங்க வசந்தா மேடத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாரு. அவங்க ம், தைரியமா சொல்ல சொன்னாங்க. நீ தைரியமா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நீங்க ம், சாப்பிடுங்கன்னாங்க. நான் ம், அவங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த இந்த கேப்சூல் டப்பா போயிட்டு நர்ஸ் கொடுத்தாங்க. சார் நான் ம், எவ்வளவு சொன்னாலும் இந்த மருந்து போட மாட்டேன், இதுதான் போடணும்னு சொல்றேன், பிரியவர் மாட்டாரு சார் அப்படின்னு அவங்க ம், சொன்னாங்க. அதுக்கு அவரு என்னை கூப்பிட்டு கேட்டாரு, இது எங்கத்த ம், வாங்குறீங்க, என்ன விஷயம். அப்போ ம், நம்ம ஹெட் ஆபீஸ் கதையை நான் சொன்னேன். ம், ஹெட் ஆபீஸ்ல இருந்து நான் வாங்கிட்டு வரேன் சார், இதுதான் சார் இதாவது நான் உள்ளுக்கும் எடுத்துக்கிறேன், வெளியில எடுத்துக்கிறேன் சார். பரவாயில்ல, ம். நல்லா சூப்பரா ஆயிட்டு, நல்லா கண்டென்ட்லாம் நல்லா சூப்பரா இருக்குது அப்படின்னு, நீங்க இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓ, அந்த அளவுக்கு அவர் டாக்டரும் சப்போர்ட் பண்ணாரு. ஆமா, சப்போர்ட் பண்ணாரு. இப்ப ம். நான் இன்னைக்கு ஷூ போட்டு நடந்துட்டு இருக்கேன். அடேங்கப்பா, சக்கரை அளவு எப்படி இருக்குங்க? கம்மி ஆயிடுச்சுங்க சார். ஒரு 175, 180, ஓ, 200 தான் இருக்கு. பரவாயில்ல. இப்ப அந்த ரெகுலரா எடுத்துட்டு சக்கரை இருக்கேன். சக்கரைனால இருந்த டயர்ட்னஸோ இல்ல வேற எந்த இந்த எதுவுமே சைடு உடல் எதுவுமே இல்ல உபாதைகள்? சார். புரோட்டீன் நடக்க புரோட்டீன் முடியுது, பவுடர் சாப்பிடுறேன். நல்லா நடக்க முடியுது, டயர்ட்னஸ் எல்லாம் நல்லா ஏதாவது? நடக்கிறோம் சார், ஸ்மார்ட்டா நடக்கிறோம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப ஸ்டார்டிங்ல வந்து எல்லாம் நடக்கவே முடியாது, தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தேன். ஆ, இப்போ இப்போ வந்து நல் இப்போ நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கும் சார். வியர்பர் இப்போ தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறேன். ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, ரெகுலரா சாப்பிட்டுக்கிறேன் சார். என்ன புரோட்டீன் பவுடரும் காரணத்தினால எடுத்துக்கிறேன். நிறுத்தாம சாப்பிடுறீங்க? ஆமா சார், நிறுத்தாம சாப்பிட்டுக்கிறேன், ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டுக்கிறேன் சார். இப்ப அந்த புண்ணு ஆறிடுச்சு, ம், அந்த ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ம். இருந்தாலும் இந்த சுகர் லெவலுக்காக கண்டினியூ பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது திருப்தி கொடுத்துருக்கு. இது ஆமா மூலியமா சார். இன்னும் பல நண்பர்களுக்கு இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஆமா சார். இதை வச்சு என்னுடைய நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நான் சொன்னேன். ம். கிட்டத்தட்ட ஒரு 50 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க சார் என்னுடைய ஓ, லைன்ல. நல்லா இருந்தது. நல்லா சூப்பரா இருக்குது, எல்லாருமே அனுபவிச்சுக்கிறாங்க சார். வாங்கி ஓகே. சாப்பிட்டுட்டு அவங்க இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிசினஸ்ல இறங்கி இருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஸோ நல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க. ஆமா சார். ஆ, ஓகே, ஓகே, ஓகே சார். ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தனால இன்னைக்கு இது- நீங்க அதை வந்து ஒரு பிசினஸாவும் பண்றீங்களா இல்ல இனி ஆ, மக்களுக்கு? நான் அது பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா நான் சில்வர் ஆகிருக்கிறதுல ஓ, நான் இது, அதாவது நான் சொல்ற இடத்துலாம் என்ன ஸ்டார்டிங்ல பார்த்தவங்க எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஓகே, அதை வச்சுதான் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க என் ஓகே. காலை வெரி குட், பார்த்துட்டு. வெரி குட். ஸோ ரொம்ப நல்ல நன்றி சார். நல்ல ஒரு தேங்க்யூ. அருமையான ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க பல பேருக்கு. இந்த சக்கரை வியாதினால நீங்க சொன்ன மாதிரி பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா சார், இன்னொரு அதுக்கு என்னுடைய பிரதருக்கு கொடுத்தேன் சார். ம், என் பிரதருக்கு வந்து வெரிகோஸ். ஓ, காலையில அவருக்கு நரம்பு சுத்திட்டு இருந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு ஆபரேஷனும் பண்ணிட்டாரு. பண்ணி ம், 2 வாட்டி ஆபரேஷன் பண்ணாரு, அப்போ கூட அந்த பிரச்சனை தீரல. சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்பான்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு டப்பா கொடுத்து அவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து இப்ப இன்னைக்கு வந்து நிம்மதியா இருக்காரு. அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், நின்றுட்டு ஓ, வேலை செய்யக்கூடிய ஆள். நின்னுட்டே வேலை இப்போ பண்ணுவாங்க. ஆமா, ஸோ அப்போ இப்போ அவருக்கு இப்போ அந்த வந்து நல்லா இருக்குதுன்றாரு. நரம்பு சுருண்டிட்டதெல்லாம் சரியாயிடுச்சு. ஆமா, அந்த இதெல்லாம் சரியாயிட்டு இப்ப நல்லா சாப்பிட்டு நிறைய ஏதோ ஒரு 6 7 மாசமா சாப்பிட்டு இருந்தாரு வாங்கிட்டு வெரி என்கிட்ட. குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம் நல்லா சார். இருக்காரு. நீங்க மட்டும் நல்லா இல்லாம அடுத்தவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லி பல பேருக்கு இதை வந்து நன்மையை கொண்டு போய் சேர்த்துறீங்க. ரொம்ப நன்றி. பெரிய புண்ணிய காரியம் தான் பண்றீங்க. தேங்க்யூ சார். நன்றி சார். ஸோ தேங்க்யூ அடுத்த சார். தேங்க்யூ ரிசல்ட் சார். பாருங்க. சுகர்ல இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு என்னென்ன எல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையும் ஆமா. செல்வராஜ் சார் வந்து அனுபவிச்சுட்டு அதோடைய தாக்கத்துல இருந்து இன்னைக்கு VR4 உடைய குணத்தினால வெளியில வந்திருக்காரு. ஸோ இது வந்து மருந்து கிடையாது. மருந்தோ மருந்து மாத்திரை கிடையாது சார் எதுவுமே இது. இல்லை, மெடிசன் கிடையாது. ஆனா இது ஒரு உணவாக வேலை பண்ணும்போது உங்க பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்னவோ அதை தான் இது கரெக்ட் பண்ணுது. அந்த வீக்னஸ், அந்த டேமேஜ் ஆன செல்களுக்கு ஊட்டச்சத்து தான் தேவை. அந்த ஊட்டச்சத்தை இந்த பொருள் தரும்போது அந்த செல்கள் எல்லாம் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு ஒர்க் உடம்புக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாங்க. இதுதான் நம்மளுடைய இந்த பொருளுடைய காரணம். இது வேலை பண்றதுக்கான காரணம். ஸோ இது வந்து நம்ம மருந்தோ மாத்திரையாவோ இது அலோபதிக்கு மாற்றோ அப்படின்ட்டுலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணவும் கூடாது, ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. ஊட்டச்சத்து கொடுத்தா உடம்பு தன்னைத்தானே நல்லது பண்ணிக்குது. நல்லது பண்ணும்போது தானா நம்ம வந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுறோம். அதுதான் வந்து முக்கியமான காரணம். வோல்டன் இந்த அளவுக்கு VR4 வேலை பண்ணுவதற்கு. ரொம்ப நன்றி செல்வராஜ் சார்.
தேங்க்யூ சார். நல்ல பேச வாய்ப்பு அருமையான கொடுத்ததுக்கு நன்றி நல்ல சார். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு VR4 மூலியமாவும் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியம் தேங்க்யூ பெற்ற சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒரு இளைஞர் வெங்கடேஷ் சூலூர்பேட்டையிலேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் வெங்கடேஷ், உங்க மைக்கையும் கேமராவும் ஆன் பண்ணிக்கலாம். குட் வணக்கம். ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கேன் சார். வெரி குட் சார். ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டிமோனியல்ல வந்து ஷேர் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சூலூர்பேட்டை சார். எங்க, ஆந்திராங்களா அது? ஆமா சார். ஆமா, பார்டர் சூலூர்பேட்டா, தட பார்டர். ஓகே, தடாக்கு ஓகே. அப்புறம் அக்கம்பேட்டா, சூலூர்பேட்டா. ஸோ அவ்வளவுதான். இது தமிழ்ல ஆந்திரா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார். நான் 2010 ரயில்வே அப்பாயின்மெண்ட், அதனால ம். சென்னையில எனக்கு ஃபுல்லா தமிழ் ஒன்றும் தமிழை பிரச்சனை இல்லை. கத்துக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா சந்தோஷம். கத்துக்கிட்டேன். நல்லா அது கத்துக்கிட்டேன். வந்து அந்த ஒரு தெலுங்கு ஸ்லாங்கோட பேசும்போது அதோட அழகே தனி. ரொம்ப சந்தோஷம். சரி ஆமா சார், சார். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனைய வந்து நிவர்த்தி ஆனதும் ரிசல்ட் கிடைச்சது ஷேர் பண்ண போறீங்க? அதான் சார். ஆக்சுவலா வந்து இது பாஷா சார் தான், சூலூர்பேட்டை பாஷா, ம், சாஹிப் ம். சந்த் பாஷா அதான் ம். எனக்கு கொடுத்தாரு. ஆஹ், என்ன எனக்கு பிரச்சனைக்காக கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தீங்க? இல்ல குடுக்கல. அவரு இந்த மாதிரி அவர் அவர் எனக்கு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு. அவர் ம், அடிக்கடிக்கு சென்னை போயிட்டு வருவாரு. சார், ம். எதுக்கு சார் நீங்க எல்லாம் சும்மா சென்னை போயிட்டு வரீங்க? நான் எம்ப்ளாயி, நான் நான் போவேன். நீங்க சரி. ஏன் சார் அது எனக்கு ட்ரெயின்ல தான் மீட் பண்ணுவாரு. ஏன் ம், சார் அடிக்கடிக்கு போறீங்க அப்படின்னா, சார் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ ம், ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே சொல்லியிருக்காரு. அப்போ ம், கம்பெனி ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் பெருசா பெருசா ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ம், அப்புறம் சார் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காரு, நல்லா இருக்குதான் சொல்லியிருக்காரு, யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சார் நானும் நெக்லெக்டா விட்டேன். ம். அப்புறம் எனக்கு சிஸ்டருக்கு தைராய்டு கிராண்டு, இவ்வளோண்டு கிராண்ட் இருந்தது. ஆமா. அட்- வீக்கம் இருந்தது. அட்- ஆமாம்மா, 10 பாயிண்ட் எபோவ் தான் இருந்தது. டென் ஓ, பாயிண்ட் நைன் லெவன் 12 அந்த மாதிரி தான் இருந்தது. சரிங்க. சிஸ்டர் ஒன்றும் சாப்பிட முடியாது. அவங்க எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்க, பெயினா இருப்பாங்க. ம், நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ். மச்சான் வந்து 360ல மெக்கானிக்கல் இன்ஜினியர். ம். அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. ஓகே, ஓகே. இருந்தாலும் நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டாரு, எங்கேயும் கியூர் ஆகல. ஓ, அப்புறம் நம்ம தாம்பரம் சென்டோரியம் தெரியும்ல சார்? ம், ம், தாம்பரம் சென்டோரியில சித்தான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ம், ம். அங்கே கூட போயிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ், அதுக்கு ஒரு இது எல்லாம் ஆயில் போட்டு மசாஜ் எல்லாம் எல்லாம் பண்ணிருக்கேன். எல்லாம் எதுவும் செட் ஆகல. சரி, ஒரு வாட்டி பாச சார் கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஈவினிங் இந்த பிரச்சனை பத்தி சொல்லியிருக்கேன். சார், அவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் இருக்குன்னே ரொம்ப சீனியர், மோஸ்ட் சீனியர் இதுல ஓல்டன்ல. ஓகே, ஓகே, ஓகே. அவர் எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த ம், ப்ராடக்ட் பத்தி. வந்த உடனே சார் எனக்கு உடனே நீங்க மச்சா கிட்ட சொன்னேன். ம், நான் ஏதோ சார் பேசுறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மச்சா கிட்ட கூட்டின்னு போயிட்டு, நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச வச்சிருக்கேன். ம், அவரும் படிச்ச பையனால விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு, இதுல விஷயம் ம், தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே எனக்கு பேசணும். அன்னைக்கு காலையிலேயே ஒரு ஒரு பேசிக் ஆர்டர் போட்டுட்டோம். ம், போட்டுட்ட உடனே சிஸ்டர் சாப்பிட அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு பேசணும், காலையில ஆர்டர் போட்டோம். ம், காலையில ப்ராடக்ட் பாசா சார் கிட்ட இருந்தது, அவர் கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. ம், அன்னைக்கு காலையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 8-10 ம். கேப்சன் எல்லாம் போட சொல்லியிருக்கேன். அவர் ஓகே. சொல்லியிருக்காரு, ஒரு நாளுக்கு 10 போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மச்சா ம், கூட கொஞ்சம் பர்சனலா மணியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், அவரை கொஞ்சம் இதனாலதான் அவரு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டோம், குறைஞ்சா ம், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 10 ம், சொல்லிட்டோம். ம், 8க்கு அவன் மேடம் வந்து 80 தான் இருப்பாங்க. நம்ம ம், 10 சொல்லிட்டோம், நல்லா சாப்பிடுங்க. ம். கரெக்ட், இது வந்து கரெக்ட். இது வந்து வெயிட்டுக்கு ஏத்த மெடிசன் மாதிரி எல்லாம் தான் கிடையாது. சொல்லியிருக்கீங்க. வெயிட்டுக்கு ஏத்த இது மாதிரி வந்து தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாமா, இது வந்து மெடிசன் எல்லாம் கிடையாது. ம், நேச்சுரல் ஃபுட்டு ம், உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க நல்லா ஃபுட்டு உடம்புக்கு கொடுத்தாலே ம். உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தானாவே சரி பண்ணிக்கும், நீங்க சொன்ன கரெக்ட். மாதிரி. நல்ல அல்லமோட வேலையா அதான். சார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. செகண்ட் ம், பேசிக் செகண்ட் பேசிக் எண்டிங் ஆயிப்போச்சு. தேர்ட் பேசிக் ம், ஸ்டார்டிங். ம். 4 பாயிண்ட் பிலோ நார்மலுக்கு வந்துச்சு சார். 10ல இருந்து. 10ல இருந்து 4 பாயிண்ட் பிலோ. வாவ்! சிஸ்டரோட அந்த அவங்க பேசும்போதே அந்த ஆக்டிவ்னஸ்,
ம் அவங்களுக்கு தெரியும்ல, இருக்கா ம் இல்லையான்னு ம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ம் பேசும்போது ஆக்டிவ் தான். சான்ஸே இல்ல. வோல்டன் சார் ஒரு சஞ்சீவனி சார். என்ன கேட்டா கண்டிப்பா. நான் வோல்டன் சஞ்சீவனன்னு தான் சொல்லுவேன். நியாயமான வார்த்தை. ஆமா, வோல்டன் நானு சஞ்சீவனன் தான் சொல்லுவேன். ஹனுமான் கொண்டு வந்திருக்காரு இல்ல சார், அதேதான். அதே மாதிரி நம்ம ஃபவுண்டர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்துருக்காரு. எங்கோ கரெக்ட். மலேசியால இருந்து கொண்டு வந்துட்டு மலையில வச்சு கையோட வச்சு கொண்டு வந்துட்டாங்க. கையோட வந்து கொண்டு வந்துட்டாரு. ம். சார் 4 நார்மல் சார். டாக்டர் அசந்து போயிட்டார் சார். ஓ! என்ன மேடம் சாப்பிட்டீங்க? என்ன நீங்க நான் கொடுத்த டேப்லெட் கூட போடவே இல்லையே. நீங்க என்னதான் எப்படிதான் கியூர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆயிட்டாரு. நம்மள ம். அதை பத்தி அங்க அவருக்கு எதுவும் ஒன்றும் சொல்லல. ம். ம். அப்புறம் இந்த டெஸ்டிமோனி வச்சு சார் இப்ப வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன். ம். கிட்டத்தட்ட ஒரு 20 அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கேன் சார் நான். வெரி குட், வெரி குட். சூப்பர் 20 சார். அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் ரீசெண்டா தான் நான் டிசம்பர்ல ஜாயின் ஆயிருக்கேன். ஒரு ம். 3 மாசத்திலேயே சில்வர் ஆயிட்டேன் சார். வெரி குட் சார். சூப்பர் 3 சார். மாசத்திலேயே சில்வர் ஆயிட்டேன். எனக்கு மாஷா தெரிஞ்சு 3 மாசத்துல நம்ம ஆபீஸ்ல யாரும் சில்வர் இல்லைன்னு நினைக்கிறேன். 3 மாசத்துல. இருக்காங்க. பட் நீங்க நல்ல எஃபர்ட் சார் இது நல்ல ரிசல்ட் பேசியிருக்கு. ம், ம், ம். ரொம்ப 3 மாசத்துல சந்தோஷம். சில்வர் இப்ப எப்படி ஆயிட்டேன் சார். இருக்காங்க? சார் அவங்க அவங்க பயங்கர ஆக்டிவா இருக்கிறாங்க. ம். அவங்க இப்ப எல்லாம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ! அவரு அந்த மேடம் பார்த்து ஹஸ்பண்ட் இறங்கிட்டாரு. ம். அவரும் பிசினஸ் பண்றாரு. அவரு கிட்டத்தட்ட 2 பேசிக் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. ம். நாங்க 3 பேர் ஏதோ பண்றோம்னு சொல்லி வைஃப் கூட இறங்கிட்டாங்க. வெரி குட், வெரி குட். ஸோ சார் ஃபேமிலி எனக்கு பிசினஸும் தெரியும் எனக்கு ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆஹ் மூலியமாவே பல பேர்த்துடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஹெல்த்தும் குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆமா சந்தோஷம். சார். நல்ல அருமையான ஒரு எப்படி சொல்றேன், மனசார ஒரு கேஷுவலான ஒரு ஸ்பீச்ல நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நாளா எனக்கு ரயில்வேல 1 லேக் சம்பளம் வந்துட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட ம், நான் 2010 அப்பாயின்மெண்ட். ம், 1 லேக் சம்பளம் வந்துட்டு இருக்கு. ம், வருது, வீட்டுல செலவு, பசங்க படிப்பு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ம், வருது போயிட்டு இருக்கு. ஆனா ம், வோல்டன்ல நான் சம்பாதிச்சு காசு வச்சு எனக்கு ம். பிடிச்ச வாட்ச் துபாயில இருந்து வாங்கியிருக்கேன் சார் நானு. வெரி குட். சூப்பர். 25,000 சார். 25,000 வெரி குட், வெரி குட். ஓன்லி ஃபார் வோல்டன் சார். ஓன்லி ஃபார் வெரி குட். வோல்டன். ரொம்ப வோல்டன் நன்றி. நல்லா பவர் தான் சந்தோஷம். சார். இதே போல வாழ்க்கையில பல வெற்றிகளும், பல விதமான உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். நன்றி சார் சார். எனக்கு வோல்டன்ல எனக்கு ஃபார்ச்சுனர் கார் வரணும்னு ஒரு ஆசை சார். வாங்கிடலாம், வாங்கிடலாம். விடுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளார இதே போல ஸ்பீட்ல கொண்டு போங்க. ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் எடுக்கலாம். ஓகே. சார் ஆல் தி பெஸ்ட். ஆமா. தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ. ஃபார் ஷேரிங். தேங்க்யூ ஸோ சொல்லுங்க மச். சார். அடுத்ததாக நம்மளுடைய முக்கியமான ஷேரிங்காக ஒரு டாக்டர் கூட இணையறாரு. டாக்டர் சிவமாதன் சார் லைன்ல வந்துட்டாரு. சார் உங்க மைக்கையும் கேமரா ஆன் பண்ண முடியுமா? சிவமாதன் சார் லைன்ல இருக்கீங்க. மைக்கு கேமரா ஆன் பண்ணிக்கோங்க சார். ஆ மைக் ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா பக்கத்துல இருக்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சிவா சார். ஓகே, ஓகே சார். வாங்க வாங்க, வெல்கம். சொல்லுங்க ஓகே. சார், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நெட்வொர்க் பண்ணிட்டேன் ப்ராப்ளம் சார். இருக்கு. கேக்குதா என் வாய்ஸ்? சார் நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் கேமரா ஒரே இடத்துல வைங்க, மைக்கு மொபைல் ஒரே இடத்துல வைங்க. மூவ் பண்ண உங்களுக்கு இது நெட்வொர்க் மிஸ் ஆகுது. டவர் கம்மியா இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஆ, ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன ம, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் திருப்பூர் மாவட்டம் சார். ஓகே, ஒரு இடத்துல நில்லுங்க சார். ஏன்னா டவர் மிஸ் ஆகுது போல, உங்களது சிக்னல் கம்மியா இருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் முன்னால ஹாலுக்கு வந்துட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஓகே, கேக்குதா? சார் விட்டு விட்டு வருது. விட்டு வாய்ஸ் விட்டு விட்டு வருது வருதுங்களா? சார். இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க. இப்பங்க சார்.
நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. என்ன பிரச்சனைக்காக எடுத்துக்கிட்டது? எப்படி? என்ன சார் இருந்தது பிரச்சனை? என்னோட பிரச்சனை வந்து நான் ஆயுர்வேத மருத்துவங்க சார். கொஞ்சம் பின்னால முதல்ல நல்லா இருந்தது சார். இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல. சார் விட்டு விட்டு வருதுங்க வாய்ஸ். கொஞ்சம் பேசுனீங்கன்னா தெரியும். விட்டு விட்டு வருது. இப்ப சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். பேசுங்க இப்போ. பேசுங்க சார். சரி சார், உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க திரும்ப. நான் லைன்ல இருங்க. நான் கடைசியில திரும்ப உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஹலோ. சார் ஓரளவு கேட்குது சார். நெட்வொர்க் வேற வைஃபை இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. சார், நெட்வொர்க் ப்ராப்ளம். ஒரு இடத்துல நில்லுங்க சார். சார் கேக்குது. இப்போ பரவாயில்ல, கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க பேசினாதான் தெரியும். சார் நான் திருப்பூர் மாவட்டம் பூண்டியிலிருந்து பேசுறேங்க சார். ஓ, நம்ம ஊர் பக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவர் சார். ஓகே. முதல்ல வந்து எனக்கு எப்பவுமே டூ வீலர் அதிகமா ஓட்ட முடியாது, கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து சஞ்சய் சார் வந்து இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தினாரு. நான் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு 20 நாள்லயே என்னால டூ வீலர் நல்லா ஓட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுல ஒரு நம்பிக்கை வச்சு நான் சைன் பண்ணேன். சரிங்க. சைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டயாலிஸ் கிட்னி டயாலிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பேஷண்ட் வந்து, அவர் வந்து பூண்டியில வந்து நெருப்பரிச்சி என்ற கிராமத்துல இருக்காருங்க. அவருக்கு நான் அதை வாங்கி கொடுத்து இப்ப டயாலிஸ்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாருங்க. ஓ, சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ப்ராடக்ட் எடுத்திருக்காருங்க. சரி சரிங்க. 2 மாசத்துலயே நல்ல ரிசல்ட். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல்ல ஒரே பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கு, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை, 3 பிரச்சனையும் இருந்ததுனால டாக்டர் அவருக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன ஆச்சுனாக்க உடனே அவருக்கு வந்து என்னை தெரிஞ்சு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இது மாதிரி டெய்லி 10 மாத்திரை 3 வேளையும் கொடுங்க, ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னு. அவருக்கு சாப்பிட முடியாது, மூக்கு வழியா தான் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்னா, சரி ஓபன் பண்ணி நீங்க சாப்பாடுலயே கலந்து கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு டாக்டரு. அப்புறம் நாங்க அவங்க பையனை கூப்பிட்டு பேசி, அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா நாங்களே வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோம், நாங்க இதை ப்ராடக்ட் கண்டிப்பா கொடுப்போம், ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம், உங்களை எந்த கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி சரி உங்க ரெஸ்க்ல கொடுக்கறதுன்னா கொடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க கொடுத்தோம். இப்ப அவர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. ஓ, ஆபரேஷன் தேவைப்படல. ஆபரேஷன் தேவைப்படல. அடேங்கப்பா. அப்புறம் ரொம்ப நாளா வந்து ஒருத்தர் தூக்கங்கிறத என்னன்னு தெரியாம ரொம்ப நாளா அவதிப்பட்டு இருந்தாரு. அப்ப இன்னைக்கெல்லாம் வந்து தூக்கம்னா எப்படின்னாக்க வந்து குழந்தைகளும் ஞானிகளும் தான் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், யாருமே தூங்கல, எல்லாம் மயக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப அதுதான் உண்மை. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நாம நல்லா தூங்குறோம்னு சொல்லி, யாருமே தூங்கல, ஒரு மயக்கத்தை தான் இருக்குமே தவிர உண்மையான தூக்கம் யாரும் தூங்கல. அப்ப இந்த ப்ராடக்ட் அவங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு அவர் வந்து நான் எப்படி தூங்குன என்ன என்ன உடம்புல இருக்க எல்லா நோயுமே விட்டு போன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை நான் வாழ்க்கையிலே அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு ஒரு பேஷண்ட் வந்து
ரிசல்ட் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி சரி சார். அப்புறம் ஒரு கோயில் ஐயர் வந்து அவர் எல்லாருக்கும் வந்து பரிகாரம் பண்ணுவாரு. அப்ப நான் அந்த கோயிலுக்கு போகும்போது அவரு எனக்கு ரொம்ப நாளா இடுப்பு வலி அதிகமா இருக்குது, என்னால உட்கார்ந்து ரொம்ப நேரம் வந்து மந்திரம் எல்லாம் ஜெபிக்க முடியறதில்ல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன ஆயிரம் உலகத்துக்கே நீங்க பரிகாரம் பண்றீங்க, உங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் தமாசா பேசினேன். சரி, அவர் பாணியில நான் சொன்னேன், ஒரு கருப்பு இஞ்சின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது VR4, அதை நீங்க சாப்பிட்டா எப்படி வேலை செய்யும் சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், முருகர் வந்து திருச்செந்தூர்ல சூரசம்சாரம் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி உங்க உடம்புல இந்த கருப்பிஞ்சி போச்சுன்னா மொத்த கழிவுகளையும் சூரசம்சாரம் பண்ணி வெளியே அனுப்பிடுவாரு. அவருக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டீங்க. அவருக்கு ஏத்த மாதிரியே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அல்லாஹ்வின் அற்புத விளக்கு பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி உங்க உடம்பு உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்பு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும், இயேசுநாதர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி எல்லா செல்களும் புதுப்பிச்சு உயிர் தெழுந்துரும். அதுக்கப்புறம் நீங்க லைஃப் லாங் ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டீங்க, இடுப்பு வலிங்கிறதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. சாப்பிட்டு பாருங்க. என்ன அவ்வளவு நம்பிக்கையோட சொன்னீங்க. நம்பிக்கை, கடவுள் பக்தியா சொல்றீங்க, நான் உங்க பேச்ச கேட்டு வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு இப்ப அங்க கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இங்க அனுப்பிட்டு இருக்காரு. வெரி குட் வெரி குட், சூப்பர் சார். அந்த மாதிரி அற்புதமான விளக்கு இப்ப என்னோட கிளினிக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்ப கிளினிக்ல நின்னுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஒரு 500 ப்ராடக்ட் இருக்கு என்கிட்ட. இந்த 500 ப்ராடக்டையும் வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் இதைத்தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். எல்லா மக்களுக்கு நல்லது, நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னாலும் ஒரு பொருள் எல்லா வேலையும் போது உங்களுக்கும் ஒரு கைராசி டாக்டர் ஆயிட்டீங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப அதே சந்தோஷம். மாதிரி இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா மருந்து செலக்ட் பண்ணணும், ஆயில் மசாஜ் பண்ணணும், வர்மா தெரப்பி பண்ணணும், ஏகப்பட்ட வேலைங்க. ஒரு வேலையும் கிடையாதுங்க. வந்த உடனே இந்த எடுத்து காட்டு வாங்கி சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். நான் நிம்மதியா இருக்கேன் இப்போ. ரொம்ப சந்தோஷம். இது உங்களுடைய பிரச்சனையும் நிம்மதியாக்குனது மட்டும் இல்லாம உங்க மூலியமா பல பேருக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது இல்லாம உங்களுக்கும் வேலை பளு கம்மியாச்சு பாருங்க. பெரிய விஷயம். சந்தோஷம் சார். ஒரு விஷயத்துல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறதுக்கு பதிலா எல்லா சோறுமே நல்ல பதமாக இருக்குன்னு காமிச்சிட்டீங்க. ஆமாங்க சார். இந்த 10 நாள்ல மட்டும் 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்திருக்குங்க சார். வெரி குட் சார், வெரி குட் சார், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் வளர பல பேருக்கு சில்வர் ஆயிருக்கேன், ஒரு 3 சூப்பர் ஆயிருக்காங்க சார். வெரி குட் வெரி குட், சூப்பர் சார். இந்த வருஷம் ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் அடுத்த வருஷம் மலேசியாவுக்கு வர தயாராயிடுங்க. கண்டிப்பாங்க சார். ஓகே, நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய நண்பர் கூட இணைந்திருக்கக்கூடிய நபர் மிஸ்டர் வசந்த் குமார் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மாங்காடுல இருந்து பேசுறேன். சென்னை. நான் பேசிக்கா டெய்லர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அப்போ என்ன பிரச்சனை? இந்த ப்ராடக்ட பத்தி மிஸ்டர் செல்வராஜ் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. செல்வராஜ் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. சரி சரி சார், ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுங்க சார், அப்பதான் டவரும் மிஸ் ஆகாம இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன பிரச்சனைக்காக? ஹலோ, என்ன பிரச்சனைக்காக எடுத்துக்கிட்டீங்க சார்? என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட எடுத்துக்கிட்டேன். ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை? பொதுவா சொல்லல, என்னுடைய சுகர் பிபி வந்து எப்பவுமே ஏறும் இறங்கும் அப்படிதான் இருந்தது. சரி. இந்த பிரச்சனையை நான் அவர் செல்வராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ செல்வராஜ் சார் சொன்னாரு, இந்த ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு VR4ன்னு, அதை வேணா யூஸ் பண்ணி பாருங்கன்னாரு. அவரு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பிரகாரம் அதை கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கரெக்டா ஒரு அடுத்த மாசத்துல டெஸ்ட் பண்ண சொல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓரளவுக்கு என்னுடைய சுகர் லெவல் எல்லாம் எல்லாமே குறைஞ்சு போயிருந்தது. அதாவது 300க்கு மேல இருந்தது, 180 அந்த அளவுக்கு குறைஞ்சி இருந்தது. சுகர் குறைஞ்சிருச்சு, பிபியும் குறைஞ்சது.
பிபியும் எனக்கு நார்மலா தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமையை பார்த்து என்னுடைய ரிலேஷன்ல இருக்கிறவங்க கூட இப்போ முன்ன விட இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற, எப்படி என்ன செய்யற அப்படின்னு கேட்கறதுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு VR4ன்னு ஒரு கருப்பு இஞ்சி மாத்திரை நான் துணை உணவு எடுத்துக்கிறேன், இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னா. எனக்கு கூட தூக்கம்ன்றது நைட்ல சரியா இல்லை, இது அதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா யூஸ் பண்ணி பாருங்கன்ட்டு ஒரு 10 நாள் அவங்க தொடர்ந்து 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்களே ஃபோன் பண்ணி சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரரு என்ன கேக்குறாரு, நீ நைட்ல தூங்கவே மாட்ட, நீ எப்ப தூங்குற எப்படி தூங்குறன்னே தெரியல, அந்த அளவுக்கு காலையில தான் எழுந்துக்கிற, அந்த அளவுக்கு என்ன எனக்கு தெரியாம என்ன சாப்பிடுற அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு தெரியாம தான் சாப்பிட்டுருக்காங்க. ஏதாச்சும் அவரு வேற எதனா இதை சாப்பிடாதுன்னு தடை பண்ண போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேப்சூல் அவங்க கையில காட்டின உடனே சரி எனக்கும் கொடு, நானும் அதை முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு அவரும் அதை முயற்சி பண்ணி இன்னைக்கு 2 பேருமே அதை பயன்படுறாங்க, நல்ல நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆமா சார், ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அது தூக்கம்ன்றது எனக்கு இப்பதான் என் உடம்பு தெளிவா இருக்குது. அதனால இத நான் எல்லாருக்குமே சிவமாதன் சாரும் அதே விஷயத்தான் தூக்கத்தை பத்தி தான் சொன்னாரு. அதேதான் இவங்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா சார், இவங்களும் அந்த தூக்கம்ன்றது எனக்கு சில ஆபரேஷன் சின்ன ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தூக்கம்ன்றதே இல்லாம இருந்தது. இப்போ எனக்கு தூக்கம்ன்ற பிரச்சனை இல்ல, போய் படுத்த உடனே நல்ல நல்ல தூக்கம். அதனால இத நானும் சில பேருக்கு சொல்லி அவங்க வேற வேற இப்ப விஷயத்த சொன்னதுக்கு எதுக்கு எடுத்தாலும் இந்த மாத்திரை ஒரு தீர்வு தான், ஒரே தீர்வு தான் இந்த மாத்திரை, இந்த காலத்துல நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சில பேரை என்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுத்தாங்க. வெரி குட் வெரி குட். நான் கொடுத்த எல்லாருமே இத பத்தி நல்ல ரிசல்ட் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ உங்க உடம்புக்கு ஏதாவது வேற எதுவும் பிரச்சனை இல்லாம? ஆமா சார், என்னுடைய உடம்ப பார்த்துதான் அவங்க எல்லாருமே நீங்க வந்து 65 வயசு ஆள் மாதிரியே தெரியல, இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறீங்க. சூப்பர். நான் டெய்லர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு சார். இது நல்ல ஒரு வாய்ப்பு, எல்லாருக்குமே நான் இதை பயன்படுத்த ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல் முறையாக இன்னைக்கு சிவமாதன் சார் ஆகட்டும், வசந்த்குமார் சார், வெங்கடேஷ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த பொருளை பத்தின மகிமை எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க. ஸோ இது போல இன்னும் நிறைய பேர் உங்க டீம்ல இனி அடுத்தடுத்து யாரெல்லாம் வந்து இதை சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களையும் நீங்க வந்து மக்களோட பேச வச்சு அவங்களுடைய யாருக்கு எந்த பிரச்சனை, எப்போ ஒருத்தர் அதுல இருந்து விடுபட்டதாக ஒரு நபர் அவருடைய அனுபவத்தை சொல்லுவாரோ, இது எவ்வளோ 1000 நம்ம வந்து பொருளை பத்தின விளக்க வர கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து அது விஷயம் போய் சேரும்போது நல்லா தெரியும். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி புதுவா நல்ல ரிசல்ட்ஸும் பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் எல்லாருமே அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இது எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இந்த பொருள் வந்து ஒரு உப உணவாக மட்டுமே எடுத்துக்கக்கூடியது. இது வந்து மருந்தோ மாத்திரையோ இது வந்து மற்ற மருத்துவ துறைகளுக்கு ஒரு மாற்றாகவோ எதுவும் இல்லை. அதாவது செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ஆனா அது நம்ம எப்பவுமே வந்து வியாதியை பத்தி நினைக்கும் போது மருந்தை பத்தி நினைக்கிறோம், எல்லாம் கரெக்டு. ஆனா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கும்போது ஆரோக்கியத்துக்கு தேவை ஊட்டச்சத்து. ஆரோக்கியமான உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும்போது அந்த ஊட்டச்சத்தானது உங்களை ஆரோக்கியமா மாத்தவே வியாதி என்பது அதை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உருவாக்குறதுக்கு உங்க உடம்பே தன்னை நல்ல ஊட்டச்சத்துனால தயாராகுதுங்கிறது தான் முக்கியம், உண்மை. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து புதுசா எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கும், இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலதரப்பட்ட அனுபவங்களை வந்து மக்களிடையே எடுத்து சொல்ல தான் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். மக்கள் உங்களுடைய அனுபவங்களை வந்து நேரடியாக பார்க்கும்போது
நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்னைய ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல இன்னும் உங்களோட மக்கள் யாரெல்லாம் நீங்க கொடுத்த ரிசல்ட் எடுத்தீங்களோ அவங்களையும் உங்களை போலவே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. இன்றைய ப்ரோக்ராம் இதோட நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது நதீம். இரவு வணக்கம். குட் நைட். தேங்க்யூ ஃபார் ஆல் ஷேரிங் அண்ட் see you next time. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார்.